ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, எக் குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, பெப்பர் 3 வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு குழம்பு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கு, கறி லீஃபும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் ஆயிலில். அதுக்கப்புறம் நான் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே வெசலில் நான் அதை வந்து கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தாளிக்காமல் குழம்பு வந்து பண்ணும்போது ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தாளிக்காமல் டைரெக்டாகவே குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு குழம்பு கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ அந்த டொமேட்டோவை நல்லா நீங்கள் கையிலேயே வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்க. இதில் வந்து நமக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா குழம்பு வந்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கணும். நான் இப்போ நான் இதில் வந்து எப்படி போட போகிறேன்னா, ஒவ்வொரு எக்காக வந்து நான் உடச்சி தான் நான் வந்து போட போகிறேன். நீங்கள் எக்கு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடணும். ஸோ நீங்கள் எக்கு போடுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி எக்கு மற்ற எக்கோட மிக்ஸ் ஆகாமல் ஒவ்வொரு ப்ளேஸில் ஒவ்வொரு எக்காக வந்து நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் உடைக்கும் போது கேர்ஃபுல்லாக வந்து உடைக்கணும். இல்லாட்டி எல்லோ கலர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு நல்ல செப்பரேட் எக்காக வந்து நமக்கு வந்து கிடைக்காது, மிக்ஸ் ஆகிடும் குழம்போட. ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எக்கை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எக் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் ஆகாமல் அந்த எல்லோவெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அது வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், கீழே அந்த ஒயிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அகெயின் நீங்கள் இதை வந்து திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லாட்டி கருகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மூடி வச்சுருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.